தம்பி திருமாவளவன் விஜய்க்கு ஆதரவு கொடுங்க, அப்பதான் ஒரு ஆட்சி அமைக்க முடியும். சொல்றது யார் அப்படின்னா, நான் பெரிதும் மதிக்கக்கூடிய மருத்துவர் டாக்டர் ஐயா அவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கையை வழிகாட்டுனது அவர்தான், அந்த கொள்கையை வடிவமைத்தது அவர்தான். தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் சினிமா துறையை தொடர்ந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்ததுக்கு காரணமும் அவர்தான். இன்றைக்கு சினிமா துறையை எதிர்க்க யாருமே இல்லை, ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்த்து அந்த கட்சியோட தொண்டர்கள் மட்டும் இந்த சினிமாவில் இருந்து ஒருத்தர் வரார் அப்படின்னா அந்த மோகத்தில் விழக்கூடாது அப்படின்னு தெளிவாக இருக்காங்க. அப்படின்னா அதுக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் மிகப்பெரிய ஒரு காரணம். ஆனால் அப்படியாப்பட்ட ஐயாவை இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு அறிக்கையை விட வச்சிருக்காங்க. கூட இருக்கக்கூடிய பூசாரிகள் கூட இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. இது எவ்வளோ பெரிய கேவலத்தின் உச்சம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். திருமாவளவன் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பதில் தாமதம் இருக்கும்போது உடனடியாக அவருக்கு ஆதரவை கொடுங்கன்னு மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த மாதிரியான ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ஸோ இதை பற்றியும் இன்றைக்கி நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்ச்சிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு இன்னுமே அறுதி பெரும்பான்மை கிடைக்காம மூச்சிட்டு தான் இருக்காரு. நேற்றுக்கு நாம் பார்த்தோம், IUML ஆதரவு கொடுத்துறதுக்கு தான் சொன்னாங்க. அதே நேரத்தில் டிடிவி தினகரனுடைய ஒரு எம்எல்ஏவை குதிரை பேரம் மூலமாக பேசி தன்னோட கட்சி அலுவலகத்துக்கு மறைமுகமாக வர வச்சதையும் நாம் பார்த்துருந்தோம். அவர் கைப்பட தன்னோட லெட்டரும் எழுதி கொடுத்துருந்தாரு. ஆனால் நான் அதை செய்யவே இல்லை, அது வேறு யாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் டிடிவி தினகரன் அவருடைய எம்எல்ஏ ஆளுநர் மாளிகையில் போய் சந்தித்து பேசியிருந்தார். அது நல்லாவே தெரிஞ்சிருந்து. தினகரன் அவர்களும் ஏற்கனவே அதிமுக எடப்பாடி அவர்களுக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு அந்த கடிதத்தையும் கையெழுத்து வாங்கியிருந்தையும் ஆளுநர் மாளிகையில் கொடுத்துருந்தார். இதுக்கிடையில் என்ன பேரம் நடந்தது, இது எதனால் எம்எல்ஏ அங்கே போனார், திரும்ப எப்படி இங்கே வந்தார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் மக்கள் முன்னே விட்டுடுறேன். ஆக மொத்தத்தில் நான் ஒரு தீய சக்திகளை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், தீய சக்திகளை ஒழிக்கணும், ஊழலை ஒழிக்கணும், அப்புறம் இங்கே நடக்கக்கூடிய சிஸ்டம் சரியில்லை அப்படியெல்லாம் மேடைக்கு பேசிட்ட விஜய் அவர்கள் இன்றைக்கு அதே தீய சக்தியில் இருக்கக்கூடிய கூட்டணி எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு முனைக்கிறார். தீய சக்திகளோட ஆதரவோட அந்த ஜெயிச்ச அந்த கூட்டங்களை எல்லாம் ஒன்றா கூட்டி இன்றைக்கி துடிக்கிறார். அந்த கூட்டத்திலலாம் ஒன்றா சேர்த்து ஆட்சியில் உட்காரணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி விஜய் அவர்கள் துடிக்கிறாரு. அதை தாண்டி யாரோ ஒருத்தர் செலவு செய்து யாரோ ஒருத்தர் மக்கள் ஆதரவை பெற்ற டிடிவி தினகரன் அவர்கிட்ட ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்கேன். அந்த ஒரு எம்எல்ஏவை அவரை மட்டும் நம்ம கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டம் அவர் மேலே நம்ம பயன்படுத்த முடியாது, உபயோகப்படுத்த முடியாது அப்படிங்கிறத அறிஞ்சிட்ட விஜய் அவர்கள் அந்த ஒரு எம்எல்ஏவோட கடிதத்தை வாங்கிறதுக்காக அந்த ஒரு எம்எல்ஏவை தூக்குறாங்க. அந்த ஒரு எம்எல்ஏவை கையெழுத்தும் வாங்குறாங்க மறைமுகமாக. ஆனாலும் கூட அவர் டிடிவியோட மிகவும் விசுவாசமானவர் காமராஜர் அப்படின்றாங்க. இந்த பொதுத்தளத்திலலாம் கூட சில பேர் விமர்சித்தாங்க. என்னங்க விஜய், காமராஜர் ஏங்க தூக்கிட்டு வந்தீங்க, ஒரே ஒரு எம்எல்ஏ டிடிவி கையில் இருந்திருக்கலாம்ல, காமராஜர் ஏன் தூக்கிட்டு வந்தேன்னு கேட்டதுக்கு, காமராஜர் இருந்தால் தான் நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைக்க முடியும், அதனால தான் அவரை தூக்கிட்டு வந்தேன்னு. எத்தனை கோடி பேசியிருப்பாங்க? உதாரணத்துக்கு ஒரு 10 கோடி, ஒரு 20 கோடி, 100 கோடின்னு சொல்கிறாங்க. எப்படி, எனக்கு புரியல. இவர் தான் நல்லாட்சி கொடுக்க போகிறதா? இவர் தான் இந்த தீய சக்தியெல்லாம் ஒழிச்சிட்டு ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்கி இவர் நல்லாட்சி கொடுக்க போகிறாரா? இது ஒரு திருட்டு தானே. மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க, உங்களுக்கு எதிராக தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க. விஜய் அவர்களை பிடிக்கல, விஜய் எல்லாம் எனக்கு தேவையில்லை, நீங்கள் தான் எங்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு அவரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க. அப்படியாப்பட்டவரை விலை கொடுத்து ஒரு 100 கோடிக்கு பேரம் பேசி அவரை கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஒரு நல்லாட்சியை கொடுப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. உதாரணத்துக்கு நேற்று ஆளுநர் மாளிகைக்கு போனவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் கோடி கணக்கில் வச்சுருக்காரு, இன்னொரு பக்கம் இந்த பெரிய பெரிய மைண்ட்ஸ் அதெல்லாம் ரன் பண்ணக்கூடிய ஒரு கோடீஸ்வரர், இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஆளுநர் மாளிகைக்கு போகிறார். என்ன சொல்ல வராரு? என்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்ல வராரா, இவங்களெல்லாம் விலைக்கு வாங்குறேன்னு சொல்ல வராரா, எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. ஆனாலும் கூட விஜய் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு தவறை செஞ்சுருக்கக்கூடாது. ஒரு கட்சியை நடத்துறது அவ்வளோ சுலபமான ஒரு விஷயம் இல்லை. அப்படி நடத்தி ஒரு எம்எல்ஏ, ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இவ்வளோ பெரிய அலைக்கு நடுவில் டிடிவி தினகரன் அவர்கள் வாங்கியிருக்காரு. அந்த மனுஷங்கிட்ட இருந்து அவர் அலேக்கா தூக்கின்னு வரீங்க பேரம் பேசி. இது குதிரை பேரன்றது அரசியலில் இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கட்சி தாவல் தடை சட்டத்தை கொண்டு வராங்க. ஆனால் ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்கும்போது அந்த கட்சி தாவல் தடை சட்டம் அவர் மேலே உபயோகப்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு திருட்டுத்தனமாக இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. இது எவ்வளோ பெரிய கேவலத்தின் உச்சம். சரி, அடுத்ததாக விசிகாவோட இன்றளவும் இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, துணை முதலமைச்சர் பதவி கேட்டுக்கிட்டு இருக்காரு. திருச்சியில் முதலமைச்சர் ஆகிறதுக்காக, துணை முதல்வர் ஆவதற்காக
எம்பியை ரிசைன் பண்ணுறாரு. இவர் திருமாவளவன் அவர்கள் ரிசைன் பண்ணிட்டு திருச்சியில் நின்று துணை முதலமைச்சர் பதவியை வந்து வாங்குறாரு அப்படிங்கிற தகவலும் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் கேட்குறாரு. இதுவுமே ஒரு வகையில் குதிரை பேரம் தான். இந்த விசிகாவில் இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்களையுமே அந்த மக்கள் எனக்கு விஜய் வேணாம் அப்படின்னு சொல்லி தான் வாக்களிச்சிருக்காங்க. இவர்கள் தான் எனக்கு நல்லது செய்வாங்க. ஆனால் அந்த மக்கள் ஜனநாயகத்தின் அடிப்படையில் வாக்கு செலுத்தியிருக்காங்க. அந்த வாக்குகளை இந்த அமைச்சர் பதவிகளுக்காகவும் முதலமைச்சர் பதவிக்காகவும் விற்கிறதுக்கு இவங்க பேரமானது தொடர்ந்து நடைபெற்று. இதுதான் வந்து தமிழக அரசியலில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே வந்து இது ஒரு ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் குதிரை பேரனும் சொல்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்காக தான் அந்த கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனால் ஒரு கட்சியே போகுது அப்படின்றப்ப அதை எப்படி தடுக்க முடியும்? ஒரு கட்சியில் இருக்க ஒரு எம்எல்ஏ போகலாம், ஒரு 2 எம்பி போகிறாங்க அப்படின்னா அது வந்து அதுக்கு செல்லுபடியாகும். ஒரு கட்சியே போகுது அப்படிங்கிறப்போ இது அந்த சட்டம் கொண்டு வந்து கூட அந்த மக்களுடைய ஜனநாயகத்தை படுகொயில தோண்டு புதைக்கிறதுக்கான வேலைகள் தான். சரி, அது இருக்கட்டும். அடுத்ததாக துணை முதலமைச்சர் பதவி கேட்குறாரு. 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு துணை முதலமைச்சர் பதவி கேட்குறாருன்னு விஜய் அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் இஷ்டத்துக்கு சமூக வலைதளத்தில் ஏறுறாங்க. இஷ்டத்துக்கு சமூக வலைதளங்களை எழுதுகிறத நம்ம பார்க்க முடியும். 2 சீட்டு வச்சுக்கிட்டு உனக்கு துணை முதலமைச்சர் கேட்குதா அப்படி இப்படின்னு வச்சு செய்கிறாங்க. சரி, அடுத்ததாக மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து ரொம்ப டிலே பண்ணாதீங்க, உடனே விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது எவ்வளோ பெரிய கால கொடுமை எனக்கு புரியல. தம்பி திருமாவளவன் அவர்களே, நீங்கள் விஜய்க்கு உடனடியாக ஆதரவு கொடுங்கணும். விஜய் சிகரெட்டு பிடிக்கக்கூடாதுன்னு அவர் கூட சண்டை போட வச்சது யார்? இவர் தான். சினிமா நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னது யார்? இவர் தான். இப்படியாப்பட்ட மனுஷன் கூத்தாடின்னு பேர் அதிகமாக பிரபலப்படுத்துனது இவர் தான். நல்லா ஞாபகம் இருக்கும் எல்லாருக்கும். வீரப்பன் அவர்களை ரஜினி விமர்சிக்கிறாரு. கர்நாடகத்தில் போயிட்டு அவனை சுட்டு கொல்லணும்னு சொல்லும்போது கூத்தாடி அவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஜினியை விமர்சிக்கிறாரு. அதை தொடர்ந்து பாபா படத்தில் சிகரெட் பிடிக்கும் காட்சிகள் வந்தது. அதை தொடர்ந்து அந்த படத்துக்கு நடைபெற்ற பிரச்சனைகள் எல்லாமே தெரியும். இப்படி தொடர்ந்து சினிமாவை எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இருக்குது அப்படின்னா அது பாமக தான். அதுக்கு விதை போட்டது, அதை தொடர்ந்து செயல்படுத்துனது மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாரு, முதல்ல விஜய்க்கு ஆதரவு கொடுங்க, ஆளுநர் நீங்கள் கூப்பிட்டு விஜயை வந்து உடனே சிஎம் ஆகிடுங்க அப்படின்றாங்க. என்னங்க நடக்குது? எனக்கு ஒன்றுமே புரியல. அதையும் திருமாவளவனுக்கு அவ்வளோ பெரிய ஆதரவு. இன்றைக்கு பொதுத்தலங்கள்லையும் அரசியல் கட்சிகள் எல்லாத்துக்கும் நடுவில் பாமகவை மட்டும் தனித்து பிரித்து பார்க்குறாங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விசிகான்ற ஒரு கட்சி. அவங்க தொடர்ந்து இந்த கட்சியின் மீது, அதாவது பாமகவின் மீது வச்ச விமர்சனங்கள் அந்த மாதிரி இருந்தது. அவங்க ஒரு குடிசை கொளுத்திகள், அவங்க ஒரு பொட்டி வாங்குறவங்க, அவங்க ஒரு சாதி வெறியர்கள், அப்படி தொடர்ந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது எத்தனை ஊடகங்களை வச்சுக்கிட்டு திமுகவோடையும் சேர்ந்துக்கிட்டு அவங்களும் பல ஊடகங்களை வச்சுக்கிருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அது எதிர்த்து பேசுறதுக்கு ஊடகங்களும் கிடையாது, ஆட்களும் கிடையாது. குறைவாக இருக்கிறதுனால அவங்களோட ப்ரொபகண்டா வந்து என்ன ஆகுதுன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஜாதி கட்சின்ற ஒரு பிம்பத்தை இந்த மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் விதைச்சிட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஐயா அவர்கள் சொல்கிறாரு விசிகாவுக்கு ஆதரவு கொடுங்க. எப்படிங்க மனசு ஏற்றுக்கும்? இன்றைக்கி பகிரங்கமாகவே எல்லா இடத்துலையும் திருமாவளவன் சொல்கிறாரு, பாமக இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம், பாமக வந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு இந்த கட்சி எவ்வளோ தூரம் வெளியில் ஒரு சாதிய கட்சியாகவும் இது ஒரு வன்முறை கட்சியாகவும் கட்டமைச்சதில் திருமாவளவன் அவர்களுக்கு தான் மிக முக்கிய பங்கு இருக்குது. போகிற இடங்களெல்லாம் எங்கே பாரு பாமக பற்றி தான் பேசுவார், எங்கே பாரு பாமக பற்றி தான் பேசுவார். இப்படி இருக்கக்கூடிய அவருக்கு இவர் சொல்கிறாரு, நீங்கள் போய் ஆட்சி அதிகாரத்தில் உட்காருங்க, திருமாவளவன் அவர்களே நீங்கள் வந்து விஜய்க்கு கை கொடுங்க அப்படின்னு. இதெல்லாம் யார் ஏற்றுப்பா? யார் ஏற்றுப்பா? நான் என்ன சொல்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் மருத்துவர் ஐயா தான். அதில் அவர் கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து தான். இதுக்கு காரணமே நீங்கள் தான். இல்லைனா இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி குறைஞ்சபட்சம் 18 இடங்கள் இல்லை 30 இடங்களை வாங்கியிருக்கோம். 30 இடங்களில் 10 இடங்களுக்கு மேலே ஜெயிச்சிருப்பாங்க. இன்றைக்கு அத்தனை பேரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் காலடியில் வந்து விழுந்திருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சோறு ஆக்கினதும் இல்லாமல் இன்றைக்கி திருமாவளவன் தம்பி அவர்களே வந்து எங்களோட விஜய்க்கு ஆதரவு கொடுங்க, விஜய் வந்து முதலமைச்சர் ஆகணும். எவ்வளோ பெரிய கேவலம். ஆனாலும் கூட இவ்வளவு நடந்த பிறகும் இன்றைக்கும் அந்த தொண்டர்கள் நாங்கள் வந்து அன்புமணி அண்ணன் பின்னாடி தொடர்ந்து பயணிப்போம், அவருடைய கருத்தை வலுப்படுத்துவோன்னு தெளிவாக இருக்காங்க. எவ்வளோ அந்த இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள் ஒரு பதிவு போடுறாரு. என்னென்னா, பணம் காசு பதவி எப்போ வேணாலும் வரும், எப்போ வேணாலும் போகும், ஆனால் எங்களுடைய சமூக நீதி பயணம் அப்படிங்கிறது எப்போதும் போல் தொடரும், எப்போதும் போல் தொடரும். இதுக்கெல்லாம் நாங்கள் ஆசைப்பட்டு எங்களுடைய அரசியலை நாங்கள் வந்து இந்த இளைஞர்களுக்காக விட்டு கொடுத்து செல்ல மாட்டோன்னு ஒரே ஒரு பதிவு தான். இந்த அளவுக்கு அந்த மக்களிடையே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விதைத்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து பில்டு பண்ணி வச்சிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அப்படி இருக்கும்போது
ஒரு பெற்ற பிள்ளை என்று பாராமல், கடந்த தேர்தலில் பெற்ற பிள்ளை என்று பாராமல், மருமகள் என்று பாராமல் எந்த அளவுக்கு அவர்களை கொச்சப்படுத்த கொச்சப்படுத்தி அவர்களை எந்த அளவுக்கு தோற்கடிப்பதற்குண்டான வேலைகளை செய்ய முடியும், அவர்களுக்கு எதிராக வேட்பாளர்கள் நிறுத்த முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய திருமாவளவனை தம்பின்னு கூப்பிட்டு அவருக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்கிறதெல்லாம் கேவலத்தின் உச்சம். இதை மருத்துவர் ஐயா அவர்கள் செய்திருக்க மாட்டால் உடனிருப்பவர்கள் தான் செய்திருப்பார்ன்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இவ்வளோ பெரிய நிலை வந்த பிறகும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோ சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தெளிவாக நாங்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் பின்னாடி பயணிக்கிறோம், நாங்கள் அவர் சொல்லக்கூடிய பாதையில் தான் செல்ல போகிறோம் அப்படிங்கிறதுல இப்போ வரைக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் தொடர்ந்து பயணிக்கிறது பெருமையாக இருக்குது. ஏன்னா விசிகாவில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. சிந்தனை செல்வன் என்ன சொல்கிறாரு, இல்லைங்க விஜய்க்கெல்லாம் ஆதரவு கொடுக்கக்கூடாதுங்க, அவர் என்னங்க பழி வாங்குற நோக்கில் வந்தவொடனே இந்த மாதிரி பதிவு போடுறாரு, அவருக்கு போய் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்களான்னு சிந்தனை செல்வம் ஒரு பக்கம் முறுக்கிக்கிட்டு நிற்கிறாரு. அதே போல் விசிகாவுடைய வன்னியரசு என்ன சொல்கிறாரு, அந்த வெற்றி பெற்று வெளியே வரும்போது பத்திரிகைகளை கேட்கும்போது இது ஒரு காரசாரமான மசாலாவான ஒரு விஷயத்தில் மக்கள் விழுந்துட்டாங்க, இது ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்னு பேசுகிறாரு. இந்த மாதிரி ஆளூர் ஷானவாஸ் பேசுகிறாரு. இவங்க எல்லாமே மாறி 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 கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரே ஒரு கருத்து தான், அது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த கருத்து தான் அப்படின்னு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். தொண்டர்களும் பலவிதமாக எழுதாமல் அண்ணன் அன்புமணி என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு நாங்கள் வந்து கட்டுப்படுவோம்னு நிற்கிறாங்க. இந்த வலிமையை பொறுத்து கொள்ள முடியாதான் இன்றைக்கி நிறைய பேர் கதறதை நம்ம பார்க்க முடியுது. பாமகவை ஏன் கூப்பிடலை, நீங்கள் கூப்பிட்டாலும் அவர் வரமாட்டார் அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம். ஆனால் ஏன் கூப்பிடலை அப்படின்னா இவங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி இந்த மாதிரி இருக்குது, இவங்க வந்தால் நமக்கு தான் ஆபத்து. இப்போ திருமாவளவன் போனால் திருமாவளவனோட கட்சியை வந்து ஆஃப் பண்ணிடலாம் பேசாமல். இப்போ திருமாவளவன் போனதுக்கப்புறம் அந்த கட்சி இரண்டாவது உடஞ்சி சிந்தனை செல்வன் ஆளூர் ஷானவாஸ் இவங்க மாதிரி ஆட்கள்லாம் திமுக பக்கம் தாவுவாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஆனால் பாமக ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சி, அவங்க வந்தால் நம்ம இந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்ய வேண்டியிருக்குன்றதெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு வரலாற்று பிழையாக மாறக்கூடாது அப்படிங்கிறதுல கட்சி வந்து தெளிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். வரும் காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.